சிரச வெசாக் வலயம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது. பெருந்திரளான பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் கோகுல்நாத்துடன் இணைந்து கொள்வோம். வணக்கம் கோகுல். அறியாமையோடு 100 நாள் வாழ்வதை விட அறிவோடு ஒரு நாள் வாழ்வதே மேல். அன்பே உலக மகா ஜோதி. இது கௌதம புத்தரின் திருவாய்மொழி. கொழும்பு 2 பிரேபுக் பிளேஸில் அமைந்துள்ள கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை வளாகத்தில் இருக்கக்கூடிய சிரச நவாமி வெசாக் வலயத்திலிருந்து நேரடியாக நாங்கள் தற்போது இணைந்து கொள்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளைப் போல இந்த வருடமும் 4வது ஆண்டாக சிரச நவாமி வெசாக் வலயத்தை MTV MBC ஊடக வலையமைப்பும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனமும் மிகவும் கோலாகலமான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறது. புத்த பகவானுடைய ஜனனம், ஞானமடைதல், அவருடைய பரிநிர்வாணம் என்கின்ற 3 தத்துவங்களையும் உணர்த்தக்கூடிய விசாக பூரணி தினத்திலே கடந்த ஆண்டுகளைப் போல இம்முறையும் சிரச நவாமி வெசாக் வலயத்தை கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் பெருமையோடு ஏற்பாடு செய்திருக்கிறது. சிரச நவாமி வெசாக் வலயத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்த பகவானுடைய கேசத்தாது, அவருடைய 12 சீடர்களின் புனித சின்னங்கள் கண்டி யட்டிகலகல மகா விகாரையிலிருந்து கடந்த சில நாட்களாக ஊர்தியிலே எடுத்து வரப்பட்டு சிரச வெசாக் வலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் மகாபோதி மகாவிகாரை, அக்ரஷாவக மகாவிகாரையிலிருந்து புத்த பகவானுடைய பிரதம சீடர்களான சரியூத் மற்றும் முகலன் என்கின்ற 2 தேரர்களின் புனித சின்னங்களும் சிரச வெசாக் வலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெருந்திரளான மக்கள் வெள்ளை நிற ஆடை அணிந்து பயபக்தியோடு புத்தம் சரணம் கச்சாமி என்கின்ற அந்த மந்திர உச்சாடனத்தோடு சிரச வெசாக் வலயத்தில் இருக்கக்கூடிய புத்த பகவான் மற்றும் அவர் தம் சீடர்களுடைய புனித சின்னங்களை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் சிரச வெசாக் வலயத்திலே இலங்கையிலே பிரம்மாண்டமான மிகவும் நீளமான LED வெசாக் அலங்கார பந்தலும் சிரச வெசாக் வலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. 40 அடி உயரமும் 80 அடி அகலமும் கொண்ட இந்த LED வெசாக் அலங்கார பந்தலில் புத்தருடைய வாழ்க்கையிலே உதயமான பௌத்த ஜாதக கதைகள் பலவற்றை பிரதிபலிக்கக்கூடிய பல்வேறு காட்சிகள் இந்த வெசாக் அலங்கார பந்தலிலே காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தரக்கூடிய மக்களுடைய தாக சாந்தியின் பொருட்டு மூலிகை பான பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு அன்னதான சாலைகளும் சிரச வெசாக் வலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. சிறுவர்களுக்கு பிடித்தமான ஐஸ்கிரீம் வழங்கக்கூடிய அன்னதான சாலைகளும் கூட சிரச வெசாக் வலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பௌத்த தர்மத்தினுடைய கௌதம புத்தருடைய பல்வேறு வாழ்வியல் கருத்துக்களையும் அவரை போற்றி பாடக்கூடிய பக்தி கீத இசை நிகழ்ச்சிகளும் சிரச வெசாக் வலயத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவற்றினையும் கண்டு கழிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கடந்த ஆண்டுகளிலே மிகவும் பிரபலமாக வெளிவந்த ஒரு படம் ஸ்ரீ சித்தார்த்த கௌதம. ஆகவே அந்த திரைப்படமும் கூட சிரச வெசாக் வலயத்திலே உங்களுக்கு காண்பிக்கப்பட இருக்கின்றவை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்து அங்கு இருக்கக்கூடிய புத்த பெருமான் மற்றும் அவர் தம் சீடர்களுடைய புனித சின்னங்களை தரிசித்து வீடு பேச்சினையும் வாழ்விலே புண்ணிய கர்மங்களையும் பெற்றுக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நியூஸ் செய்திகளுக்காக சிரச வெசாக் வலயத்தில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத்.